50 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் தன்னுடைய இனிமையான குரலாலே பாடி கோடி கோடி மக்களை மகிழ வைத்த மதிப்புக்குரிய எஸ்பிபி அவர்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அபாய கண்டத்தை தாண்டிட்டாரு அப்படின்னு கேள்விப்படுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் தீவிர சிகிச்சையில் இருக்கிற எஸ்பிபி அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி. Hello everyone. So today's update is Dad is in the same condition as he was yesterday, which is stable. He's still, doctors are calling him critical, but he's stable. There are no complications, and doctors feel that it is a very good sign. Again, I would like to thank you all for your prayers and wishes and the concern and the love that you are all showing to us. Let's all keep it going, and he will definitely come through it. God is great. You are all great. Your prayers are great. Thank you. எஸ்பிபி சார் அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் டே டு டே லைஃப்பில் கூடவே இருக்கிறாரு. அவர் எல்லாமே ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா ஹீஸ் தே. எப்படி தினமும் காலையில் எழுந்திரிச்சு கடவுளை கும்பிடுறோம், அதே மாதிரி அவருடைய பாடல்கள் கேட்காம உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது. என்னால் இருக்க முடியாது. நான் காலையில் எழுந்திரிச்சதும் அவருடைய பாட்டு கேட்குறேன், வேலை செய்யும்போது அவர் பாட்டு கேட்குறேன், தூங்குறதுக்கு முன்னாடி அவர் பாட்டு கேட்குறேன், எங்கேயாவது பயணம் பண்ணும்போது அவருடைய பாட்டு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுள் மாதிரி இருக்கார். ஏன்னா என் ஃபோனில் அவருடைய பேர் எஸ்பிபி த காட் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். கடவுளுக்கு சமம் அவர் நான் பார்க்குறேன். என்ன மாதிரி இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, காத்துட்ருக்காங்க திரும்பி வருவார். ஏன்னா இன்னைக்கு கோவிடுக்கு பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. டாக்டர்ஸ் கிரிட்டிக்கல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருவார், திரும்பி வந்துடுவார். வரணும், எங்களுக்காக வரணும், திரும்பி பாட்டு பாடணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் மறுபடியும் அவர் சந்தித்து அவர்கிட்ட பேசணும், அவருடைய குரல் கேட்கணும், அவர் கட்டி பிடிக்கணும், அவருக்கு ஒரு டெடி பேக் ஹக் கொடுக்கணும். அவ்வளோ இருக்குது. ஸோ எஸ்பிபி சார், உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். வாங்க, திரும்பி வாங்க, நீங்கள் வருவீங்க. யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் பார்க்கவே முடியாது. ஸோ கம் பேக். கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கம் பேக் சார், கம் பேக் ஃபார் அஸ். எங்களுக்காக மீண்டும் வாங்க. வி வெயிட் ஃபார் யூ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படிங்கிறது ரஜினி அண்ணாவோட ஒரு ஃபேமஸ் டைலாக். எஸ்பி பாலு அண்ணா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோடனே எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது. நிச்சயமாக ஆண்டவர் கைவிட மாட்டார். அண்ணா எத்தனையோ பாடல்களால் எத்தனையோ கோடிக்கணக்கான ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க, சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்படுத்த போகிறாங்க. நிச்சயமாக அண்ணா சீக்கிரமாக குணமாகி வந்துடணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக வந்துடுவாங்க. பாலுண்ணா சீக்கிரம் வந்துருங்கண்ணா. பாலு சார், இந்த உலக மக்களோடு சேர்ந்து நாங்களும் தினமும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்கள் பூரணமாக குணமடைஞ்சு நல்ல மாதிரி வீடு வந்து சேருங்க சார். பாலு அங்கிள், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வரணும் அங்கிள். எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக. இந்த உலகமே ப்ரே பண்ணுது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அங்கிள். అన్నయ్య, పాటే మీ ఊపిరి, మీ గానమే మా ప్రాణం, మీ పలుకే ఓ పన్నీటి చిలుకు, ఆ పరిమళ ఆస్వాదనమే మా అందరి శ్వాస, ఆశ. ఆరోగ్య భాగ్యవంతులై అతి త్వరగా మీరు కోలుకుని రావాలి. వైద్య నిపుణుల అకుంఠిత దీక్ష, విశ్వవ్యాప్తంగా సంగీతాభిమానుల ఆకాంక్ష, ఆత్మీయుల నిరంతర ప్రార్థనల నిరీక్షల ఫలితంగా సంపూర్ణ ఆరోగ్యంతో విచ్చేయవలసిందిగా అందరి తరఫున ఈ ఆప్త సోదర శుభాహ్వానం. మన ఈ గాంధర్వ జగత్తుగా భగవంతుడిచ్చే కానుక
మాతో మళ్ళీ మీ చేరిక. ఆయురారోగ్యమస్తు బాలు అన్నదే ప్రతి గుండె సడి చేసే చేవ్రాలు. శుభమస్తు. ഉമാമഹേശ്വര ട്രസ്റ്റിന്റെ വകയായിട്ട് ഈ കോളേജ് ജംഗ്ഷൻ കേന്ദ്രീകരിച്ച് കഴിഞ്ഞ 5 മാസമായിട്ട് ഇവിടെ ഒരു നാടൻ ഊണ് ഒരുക്കിയിട്ടുണ്ട്. ചീരത്തോരൻ, ചേനത്തണ്ട് തീയൽ എന്ന് പറഞ്ഞാൽ വറുത്തരച്ച് സൂപ്പർ, നല്ല ടേസ്റ്റി. പിന്നെ കൂമ്പ് തോരൻ, വെണ്ടയ്ക്ക വിഴുക്കുവരട്ടി, ബീട്രൂട്ടും ക്യാരറ്റോടെ അച്ചാറ്, ചമ്മന്തി, ചീനി, പച്ചടി. ഇത് ഏത് പച്ചടി? വെള്ളരിക്ക പച്ചടി. മീൻകറി ഉണ്ട്, മോരുണ്ട്, രസമുണ്ട്. അടിപൊളി ഊണ്. ഈ ഉമാമഹേശ്വര ട്രസ്റ്റിന്റെ ക്യാൻറ്റീനിൽ വന്ന് ഞാൻ ഇപ്പോൾ ഫുഡ് കഴിച്ചതേ ഉള്ളൂ. നല്ല സൂപ്പർ ഫുഡ്, നാടൻ ഫുഡ്. നിങ്ങൾ ഒന്ന് വന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്ക്. വില വെറും 55 രൂപയേ ഉള്ളൂ. നിങ്ങൾക്ക് കഴിക്കാവുന്നതേ ഉള്ളൂ. നമുക്ക് സാധാരണക്കാർക്ക് കഴിക്കാവുന്ന ഒരു ടേസ്റ്റി ഫുഡാണ്. ഉമാമഹേശ്വര ട്രസ്റ്റിന്റെ വകയായിട്ട് നമ്മുടെ കോളേജ് ജംഗ്ഷൻ കേന്ദ്രീകരിച്ച് നാടൻ ഊണ്. വില 55 രൂപയേ ഉള്ളൂ. നല്ല ടേസ്റ്റിയായ ഫുഡാണ്. വിഭവസമൃദ്ധമായ നാടൻ ഫുഡാണുള്ളത്.